ஹலோ கைஸ், இன்னைக்கு நெக்ரோமான்சர் மான்வாவோட எபிசோடு 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு காப்ளின் ஒருத்தங்களை பயங்கரமாக தாக்குதா. அங்கே அப்பாவும் பொண்ணும் பாவம் கஷ்டப்பட்டு அங்கே போராடுவாங்களா, திடீர்னு நம்ம ஆளுங்க வந்து காப்பாற்றுறாங்க. இப்போ வந்து சேஃப் தான், நாங்கள் வந்து உங்களோட வீடு வரைக்கும் எஸ்கார்ட் பண்ணுறோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா தம்பி, இந்த மாதிரி வீடு பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து பசியில இருக்கும். சரி பசி எடுக்குதுன்னு வெளில வந்தோம். இப்படி வெளில வரும்போது இங்க வந்து மாட்டிக்கணும். இதனால நம்ம ஹீரோ அவன் கிட்ட இருக்கிற ஃபுட்டை கொஞ்சம் தரான். இந்த சைடு சில பல காப்ளின்ஸும் அப்படியே கீழே ஓடி போகுது. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது கீழே போற அந்த இடம் அது வந்து ஒரு டஞ்சன் மாதிரி ஒரு ஏரியாவா. அங்க டஞ்சனுக்கான ஒரு ஐகான் சிம்பிள் இருக்கு. அங்க அவங்க போலான்னு பாக்குறாங்களா, அதுக்குள்ள அவரு தடுக்கிறாரு. தம்பி நீ வந்து அங்க போகாம இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த கீழே இருக்கிற அந்த ஏரியா அது வந்து இதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டுக்காரன் ரோக்கி அங்க ரன் பண்ணதான். ஆனா இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு கிரீன் கலர்ல ஒரு பீஸ்ட் அது வந்து இருக்கான். அது இப்ப பார்த்த விஷயத்தோட ரொம்ப கொடூரமா இருக்கான். அப்பனா இதை விடவும் பயங்கரமான மாஸ்டர்ஸ் இருக்கா. சரி நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி அவங்க உள்ள போறாங்க. இல்ல போற வழியில சின்ன சின்ன ஸ்லைம் எல்லாம் இருக்கு. இப்பதான் உங்களுக்கு புரியுது இத பத்தி தான் ஒரு சொல்லியிருக்காருன்னு. அப்ப இதை விடவும் ஒரு பெரிய ஸ்லைம் மாஸ்டர் இருக்கு. அதுங்க ரொம்ப சின்னதா தான் இருக்கு. சின்னதா இருக்கிற அந்த மாஸ்டரை கொன்னதுக்கே கிட்டத்தட்ட 140 கோல்டு கிடைக்குது. ஆனா என்ன ஒண்ணு, ஸ்லைம் மாஸ்டரால அசால்ட்டா எல்லாத்தையுமே மெல்ட் பண்ண முடியுது. ஆனா போன் முன்னாடி அது ரொம்ப வீக்கா இருக்கு. அதுதான் நம்ம சாங்கோ வேணும். சாங் கிட்ட இருக்கிற ஆர்மி எல்லாமே ஸ்கெலிட்டன்ஸ் தான். அதனால சாங்கோட ஆர்மி அதை தாக்க ட்ரை பண்ணாலும் ஒண்ணுமே அங்க ஆகாது. சாங்கு அதெல்லாம் ஓகே தான், ஆனா முன்னாடி இருக்க அதை நம்ம என்ன பண்ண போறோம். அதுக்கப்புறம் தான் சாங் முன்னாடி பாக்குறான். முன்னாடி இருக்க அந்த மாஸ்டர் அதுதான் இங்க இருக்கிற ஸ்லைம் எல்லாத்துக்கும் ஒரு பாஸ் மாஸ்டரா இருக்கு. இந்த ஸ்கெலிட்டனை நம்ம ஹீரோவோட ஆர்க்கும் அங்க தாக்குது. நான் அவளைக்கும் அது ஒர்க் ஆகல. ஏன்னா அதோட டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. நம்மளால தொடவும் முடியல. அப்படின்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. அதுவும் சடனா அங்க இருக்கிற நிறைய ஆர்க்குகளை அழிக்க ஆரம்பிக்குமா. அங்க சாங்கால அதுங்களை ரீஜெனரேட் பண்ண முடியல. ஏன்னா அங்க இருக்கிறது எல்லாமே போனு தான். அதனால அழிஞ்சு போன அந்த ஆர்க்க ஒரு ஸ்பியரா மாத்தி அதை குத்துறான். ஜீசவும் இன்னொரு ஸ்கெலிட்டனை தூக்கி போடுறான். அதையும் நம்மளால ஒரு ஸ்பியரா மாத்துறான். இதனால அது டைரக்டா நம்ம ஹீரோவைய தாக்குவதா. நல்ல வேலை ஹாங் அங்க புடிச்சிருக்கிறான். ஏய் நீ என்னோட ஆர்க்க முழுங்கி தப்பு பண்ணிட்ட. அது கிட்ட ஏகப்பட்ட போன் இருந்தது. அங்க ஆர்க்கும் உள்ள போய் மாட்டிக்குதா. ஏகப்பட்ட வெப்பன் அவன் கிரியேட் பண்றான். அங்க இதனால அவ்வளவு சீக்கிரத்துல அங்க ரீஜெனரேட் ஆக முடியல. அங்க ரைட்டி கிட்டயும் சொல்றான், சீக்கிரம் ரைட்டி அதை முச்ச விட. அங்க ரைட்டியும் அதோட ஸ்வாட வச்சு அதோட கதையை முடிக்குது. இதனால நம்ம ஹீரோக்கு 2000 கோல்டு கிட்ட கிடைக்குது. அதே மாதிரி அந்த ஸ்லைமோட மியூக்கஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அவன் பாட்டில்ல ஃபில் பண்ண சொல்றான். ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல். அது நினைச்சா எதையும் உருக்க முடியும். அப்படியே அவன் சைட்ல பாப்பான். அங்க ஒரு கோர் இருக்கும். அதுதான் அந்த மாஸ்டரோட கோரு. அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது இதுதான் அந்த ஸ்லைமோட கோரு. ஒரு கிரேடும் ரேரான கிரேடு. இதை வச்சு அசால்ட்டா ஒரு பொருளை மெல்ட் ஆக்க முடியும். அதே டைம்ல ஹார்டா இருக்கிற ஒரு பொருளை இணைக்கவும் முடியும். இப்படின்னு இப்படி ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ எத்துக்கிறான். இந்த சைடு இன்னமும் நம்ம சாங்க்கு அந்த மெசேஜ் மேல நம்பிக்கையே இல்லை. ஏன்னா திடீர்னு அவங்க பண்ண மெசேஜ் அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு மர்மமான விஷயம் இருக்கு. இதுக்கப்புறம் அந்த மெசேஜ பண்ண ஆளுங்களை காட்டுறாங்க. அவங்களும் அதை பத்தி தான் பேசின்னு இருக்காங்க. யாரா இந்த மாதிரி டைம்ல எல்லாம் போய் மாஸ்டரை ஹண்ட் பண்ணுவா. அழகா ஒரு ஹியூமனை கொண்டா 1000 பாயிண்ட் வந்து அசால்ட்டா கிடைக்க போகுது. அங்க பின்னாடி இன்னொருத்தன் இருக்கான். இவன் வந்து வேற ஒருத்தங்கிட்ட மாட்டிருப்பான். வந்தா இதுக்கு பின்னாடி இருக்கவனே இவனோட பேரு ரெட் ப்ரொஃபசர். ரெட் ப்ரொஃபசருக்கு ஒரு வேம்பயர் அப்படின்னு ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கும். எப்போ அந்த மொட்டை அவன் கிடைச்சானோ அப்பயே அவனோட ஸ்கில் அது லெவல் 1க்கு போயிருக்கும். மொட்டை இப்போ லோ லெவலான ஒரு வேம்பயரா மாறிட்டான். அதுக்கப்புறம் தான் அந்த ரெட் ப்ரொஃபசருக்கு கீழே இவன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பான். இந்த மாதிரி ஆளுங்களை கொண்டு வரது, இந்த மாதிரி விஷயங்களை பண்றது தான் இவனோட வேலையே. அங்க சாங்கோட ஆளுங்களும் அதுக்கேற்ற மாதிரி மெசேஜ் பண்றாங்க. நாங்க வந்து அங்க வந்துட்டோம், நீங்க வந்து எங்க இருக்கீங்க. அட பலியாடு தன்னால வந்து மாட்டுது. இதே மாதிரி காரை கொண்டு வந்து அப்படியே ஏத்துறாங்களா. ஆனா அங்க நின்று அந்த 3 பேரு அது ஒன்னும் சாங்கோ இல்ல சாங்கோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல. அது ஒரு ட்ராப் தான். சாங்கோட ஸ்கெலிட்டன்ஸ் தான் அது. டக்குன்னு அது ஒரு வெப்பனா மாத்த அவங்களுக்கு பயங்கரமா அடிப்பது. சாங் அவங்க பிடிச்சி கேட்கறான், ஆமா மெசேஜ் பண்ணது நீங்க தானே. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே கமெண்ட்ஸை டெலீட் பண்ணும் போதே எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு விஷயம் இங்க மர்மமா இருக்குன்னு. அதனால தான் நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்லேயே ஒரு பிளான் பண்ணிருப்பான். அதனால தான் இந்த ட்ராப் வச்சு விளையாடுற விஷயத்த பண்ணி உங்களை பிடிச்சிருப்பான். ஆமா உங்களை மாதிரி இங்க எத்தனை பேர் இருக்கீங்க, டோட்டலா உங்களோட டீம்ல எத்தனை பேரு. ஆனா அவன் எந்த விதமான பதிலையும் சொல்லியா. இதனால சாங் சொல்றான், சொல்ல போறியா இல்ல உன்னோட தலையை நான் வெட்டவா. என்ன யோசிக்கிறேன், நீ இது வரைக்கும் யாரையாச்சும் கொன்னு இருக்கியா என்ன. ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கெட்ட விஷயத்த பண்ணதில்லை. ஆனா இப்போ விஷயம் வந்து இப்படி இருந்தா நான் கண்டிப்பா அதை பண்ணணும். இப்படி அவன் சொல்ல வருவானா. அங்க ரைட்டி அப்படியே வெட்டி விட அவனோட கை அப்படியே வெட்டிக்குது. அங்க சாங் அப்படியே சைட்ல மத்தவங்க கிட்ட
கேக்குறான். ஆமா, உங்களோட டீம்ல எத்தனை பேரு சொல்றியா, இல்ல உன்னோட கையை இல்ல காலை ஏதாச்சும் வெட்டவா? அவன் பயந்து போய் 8 பேருன்னு சொல்லிடுறான். சொன்ன அந்த பர்சனை மொட்டை பயங்கரமா வெட்டி விடுறான். பாக்குற ஜீசு ரொம்ப ஆச்சரியமாவரா. அவன் ஏன் அவனோட ஆளுங்களையே வெட்டி விட்டான்? அதுக்கும் மேல அவன் என்ன பண்ண இருக்கான்? அந்த மொட்டையும் அப்படியே ரத்தத்தை உரிவானா? பாக்குற ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்டாமினா, அவனோட எனர்ஜி, ஸ்டாமினா எல்லாமே அதிகரிக்குது. காரணமும் அந்த ரெட் ப்ரொஃபசர் அவனோட ஸ்கில் தான். அவனோட உண்மையான ஸ்கில் என்னன்னா நிஞ்சா. அது ஒரு 3 ஸ்டாருக்கான ஸ்கில் தான். எப்போ அந்த ப்ரொஃபசர் இவனை கடிச்சானோ அப்பயே அவனோட ஸ்கில் மாறி போயிடுச்சு. ஒரு லோ கிளாஸ் வேம்பையரா. ஒன்ஸ் நீ ஒரு லோ கிளாஸ் வேம்பையரா மாறிட்டா உன்னோட லெவல் ஒன்லியே லாக் ஆயிடும். உன்னால லெவல் பண்ண முடியாது. ஆனா இது ஒரு முக்கியமான ஸ்கில் அப்படின்னு நீங்க தப்பா இடப்படக்கூடாது. நான் சொல்லும் போது இதுக்கு எவ்வளவுதான் லிமிடேஷன் இருக்குன்னு நீ நினைப்ப, ஆனா அதுதான் கிடையாது. ஒரு மாஸ்டரை கொல்றதுக்கு பதிலா ஒரு ஹியூமனை நீ கொண்டு கொடுத்தனா அவனோட லெவலு, அவனோட எக்ஸ்பீரியன்ஸ், அவனோட ஸ்ட்ரென்த் எல்லாமே எனக்கு கெயின் ஆகும். அதே மாதிரி இப்போ விஷயமும் ஆகுது. அவனோட ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த் எல்லாமே அதிகரிக்குது. இப்போதான் சாங்க்கு ஒரு விஷயம் புரியாவது. வரைக்கும் நம்ம என்ன நினைச்சோம், இந்த மாதிரி 5 ஸ்டாரோட இருக்கிறது தான் பெஸ்ட் நினைச்சோம். சாங்கை விடவும் ஒரு பயங்கரமான ஸ்கில் இருக்கதான் செய்யுது. அங்க சாங்கும் மத்தவங்க கிட்ட சொல்றான், சீக்கிரம் எல்லாருமே பின்னாடி போங்க. அப்படி ஒண்டி பின்னாடி போகலன்னா நம்ம ஒரே ஹிட்ல சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க ஆறுக்க வச்சு அந்த மொட்டையை தாக்குறதுக்கு அவன் ட்ரை பண்றான். அந்த மொட்டை ரொம்பவும் ஃபாஸ்டா இருக்கான். அந்த 2 பேரையும் தாண்டி சம வேகமா நம்ம ஹீரோவை நோக்கி வரான். நம்ம ஹீரோ முன்னாடி 2 ஆர்க் இருக்குமா, அதை அவனோட கையை வச்சே உடைக்கிறான். அவன் முன்னாடி இருக்கிற எல்லாத்தையுமே அவன் சுக்குநூறாக்குறான். அவன் அதே வேகத்தோட அவன் கையை வச்சு நம்ம ஹீரோவை கொல்லலான்னு வருவானா. அதுக்குள்ள ஜீசோ நடுவுல வரா. அட, இந்த பொண்ணை நான் மந்தே மாந்துட்டேன்பா. நீ உங்க கூட வரும்போது ஏதோ ஒரு மெய்டு அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா பரவாயில்ல, உன்னையே நான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அவனோட பிளட் அது உண்மையிலேயே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அவன் தாக்குறதுக்கு போறான். ஆனா ஏகப்பட்ட கத்தி அப்படியே அவனை தாக்குது. என்ன, அந்த பொண்ணை ஒண்டி தாக்கலன்னு போறியா? என்ன நீ சுத்தமா மந்துட்டியா என்ன? அங்க நிறையவே டேகரை கண்ணா பின்னான்னு அந்த மொட்டை மேல போடுவானா. மொட்டை செம்ம வேகமா வரான். இதை பார்த்து அவன் ரொம்ப பயந்து போயிடறான். அட சாங்கு, எனக்கு வந்து ஹெல்ப் பண்றா. சாங்கு பின்னாடி ஷீல்டை வச்சுன்னு வருவானா. அந்த ஷீல்டையே அவன் உடைச்சறான். இதை நம்ம சாங் எதிர்பார்க்கல. அதுக்குள்ள ஜீசோ பின்னாடி தாக்குறான். அவன் வந்து ஆப்வியஸா யோசிச்சேன், இது வந்து கண்டிப்பா நீ தானே. ஆனா அதுக்குள்ள நம்ம ரைட்டி ஒரு பயங்கரமான போடு போது அங்க அவனோட கையை துண்டாவுது. என்னடா பண்ணீங்க? என்னோட கையை காணும். என்னோட கையில இருந்து பயங்கரமா ரத்தம் ஊத்துது. சாங்கோ சொல்றான், சீக்கிரம் எல்லாருமே அட்டாக் பண்ணுங்க. இங்க எல்லாருமே அட்டாக் பண்றதுக்கு போவாங்களா? அப்புறம் தான் மொட்டையோட நிறைய ஆளுங்க பின்னாடி வராங்க. அவ்வளவுதான், இந்த மாதிரி எங்களோட ஆளுங்க வந்துட்டாங்க. நல்ல டைமிங்ல வந்தீங்க. மொட்டையை பார்த்தோன்னே அவங்க பயந்துறாங்க. ஏன்னா மொட்டையோட கை அப்படியே ரத்த வெள்ளத்துல இருக்கு. இதை ஒரு வாய்ப்பா வச்சு ஜீசோ ஆருக்கு அந்த ரைட்டி இவங்க 3 பேருமே ஒரு பக்கத்துல இருந்து தாக்க போறாங்க. அந்த ஆருக்கு தான் ஃபர்ஸ்ட் தாக்க போகும். அந்த ஆருக்கோட கதையை அவன் முடிக்கிறான். ஆனா அது ஒரு ட்ராப் தான். ஏன்னா அந்த ஆருக்கு வழியா நம்ம ஹீரோ அப்படியே அவனோட தலையை துண்டாக்கி பறக்க விடுறான். நீங்க வந்து ஒரு பர்சனை கொண்டனால உங்களுக்கு 1000 கோல்டு காயின் கிடைச்சிருக்கு. அது 1000 கோல்டு காயின், அதுவும் ஒரு பிளேயருக்கா? அப்பனா எனக்கு இப்பதான் புரியுது, இந்த கோல்டு காயின் இதுக்காக தான் எல்லாருமே இங்க வர வைக்கிறீங்களா? அங்க இதை பார்த்தோன்னே எல்லாருமே பயப்படுறாங்க. நம்ம ஹாங்கு ஜீசோ எல்லாம் கார்ல பாப்பாங்களா? கார்ல இவங்கள மாதிரி தான் நிறைய பேரை ஏமாத்தி கொண்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடியே. அங்க இதனால சாங் ரொம்பவும் கடுப்பாகிறான். மரியாதையா உங்களோட வெப்பனை கீழே போடுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான், உங்க எல்லாரையுமே நான் இங்கேயே கொல்ற மாதிரி ஆகும். நீங்க எங்களை கொல்லக்கூடாது, இதோ போட்டுறோம் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் தான் அவங்க கேக்குறாங்க, ஆமா உங்களோட லீடர் அவன் வந்து யாரு? உங்களுக்கு லீடரை பத்தி தெரியல. இந்த மொட்டை இருக்கான இவன் தான் ஆர்டரை கொடுப்பான், அதை பண்ணுவோம். அப்பனா மாஸ்டரா யாரு மாத்தது? இதுக்கு பின்னாடி இருக்கிறது வேற இன்னொத்தனா? அதுக்கு எந்த மாதிரி கிளாஸ் இருக்கு அது எனக்கு சரியா தெரியல. அது எப்படிப்பட்ட கிளாஸ்னா கண்டிப்பா 5 ஸ்டாரோ இல்ல அதுக்கு மேலேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வழியா தான் எவ்வளவு பேரை இவன் கொண்டு இருக்கான். சரி, அப்படின்னா இது வரைக்கும் நீங்க எத்தனை பேரை கொண்டு இருப்பீங்க? கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து 21 பேரு. நல்ல சாங் ரொம்பவும் கடுப்பாயி அங்க இருக்கிற அவனோட ஸ்கெலிட்டன் ஆர்மி கிட்ட சொல்றான், சீக்கிரம் இங்க இருக்கிற ஒருத்தங்களையும் கொன்றுங்க. அதே மாதிரி அவனோட ஆர்மியை வச்சு கொல்றானா அவனுக்கு கோல்டு மேல கோல்டா கிடைக்குது. ஆமா சாங், நீ வந்து என்ன பண்ணிருக்க எனக்கு தெரியும். ஏன்னா இவங்கள அப்படியே விட்டா கண்டிப்பா இவங்க திருந்த மாட்டாங்க. இவங்க மத்தவங்களை கொல்லுவாங்க. இன்னோசென்டான ஆளுங்களை கொண்டு பாயிண்ட்ஸ் எடுக்க தான் இவங்க பாப்பாங்க. அதனால இவங்களை கொன்னதுல எந்த விதமான தப்பும் இல்ல. இதுக்கு அவங்க 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு சைடு அது கரெக்ட்னு தான் தோணுது. அப்புறம் அந்த ஆப்ல ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகுது. போன விஷயத்தையும் இவங்க பண்ண விஷயத்தையும் போட்டு விடுறாங்க. அங்க தயவு செஞ்சு போகாதீங்க, ஏன்னா அங்க போனா அவங்களை கொலை பண்றதுக்கு தான் அவங்க பாப்பாங்க. ஆனா இப்ப பிரச்சனை இல்ல. அங்க ஸ்கெலிட்டனோட இருக்கிற சில பல ஆளுங்க வந்து பயங்கரமா எல்லாரையுமே கொன்னுட்டாங்க. பார்த்தோன்னே கிம்முக்கு தெரியுது அது வேற யாரும் இல்ல, நம்ம சாங்குவோட கேங் தானே. அங்க இன்னொரு மெசேஜும் பாப்ப போகுது. ஸ்கூல் பக்கத்துல மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு மாஸ்டரும் சுத்தின்னு இருக்கான். இந்த சைடு ஒரு வித்தியாசமான ஆளுங்களை காட்டுறாங்க. அவங்களுக்கும் நம்ம சாங்குவை பத்தி தெரியுது. சாங்குவோட உண்மையான பேரை பத்திலாம் தெரியல. இந்த மாதிரி ஸ்கெலிட்டனை வச்சு யாரோ ஒருத்தங்க காப்பாத்துறாங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியுது. பரவாயில்ல, இந்த உலகத்துல இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்களா? இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். இவ்வளவு விஷயத்த அப்படியே விடக்கூடாது, நம்மளும்
ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் அங்க போஸ்ட் திரும்ப வருது. அந்த போஸ்ட் பண்ணது ஒரு ப்ராசிக்யூட்டர் தான். இந்த போஸ்ட்டை நான் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, யாராலையும் இதுல வந்து போஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா 1000 கோல்டு வந்து சும்மா இல்ல, ரொம்ப அதிகம். அதனால இந்த போஸ்ட்டுக்கு கீழே அவங்களால கமெண்ட் பண்ணிக்க முடியும். ஆச்சு விஷயம் உங்களுக்கு வேணும்னாலும் இல்ல தெரிஞ்சுக்கணும்னாலும் இங்க வந்து பண்ணிக்கலாமா. ஆனா அங்க ஒருத்தவங்களும் அவங்களோட ஃபேமிலியை பத்தி தான் கேக்குறாங்க. என்னோட ஃபேமிலி எங்க இருக்கு, ஆச்சு பாத்தீங்களா அப்படி இப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஹீரோட கேங் ஃபைனலா நம்ம ஹாங்கோட வீடு பக்கம் வராங்க. ஹாங்கு, இதுதானே உன்னோட வீடு? ஆமா ஆமா, இதுதான் என்னோட வீடு. என்னோட பேரண்ட்ஸ் அவங்க ஓகேவா இருப்பாங்களா தெரியலையே. இப்படி இவன் உள்ள போறதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹாங்கோட அம்மா அப்பா எல்லாருமே ஓகேவா இருக்காங்களா? எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். நம்ம அந்த ரெட் ப்ரொஃபசர் அவனை பத்தி நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி அந்த பயங்கரமான வேம்பயர் அதுவும் இருக்கு. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன புதுசா பிரச்சனை ஆரம்பிக்க போகுதுன்னு. வீடியோக்கு நான் சொன்ன மாதிரியே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.